வணக்கம் வியூவர்ஸ், எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சென்னை ராஜ அண்ணாமலைபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஐயப்ப சுவாமி கோயிலை பத்தி பார்க்க போறோம். சென்னை பட்டினப்பாக்கம் செல்லும் வழியில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் எம் ராமசாமி செட்டியார் அவர்கள் சபரிமலை சென்ற போது அதே போன்ற ஒரு கோயிலை சென்னையில் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. இதன்படி சபரிமலையில் உள்ள கோயிலை பிரதிபலிக்கும் வகையில இந்த கோயிலை கட்டி கடந்த 1982 ஆண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சாரு. சபரிமலையின் மலை உச்சியை ஏற்படக்கூடிய அந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில பல மாடி கட்டமைப்பாக இந்த கோயில் வடிவமைச்சிருக்காங்க. இங்குள்ள சுவாமி ஐயப்பனின் சிலை பஞ்சலோகத்தால் ஆனது. சிற்பி ஸ்ரீ பட்டனாச்சாரியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சபரிமலையை போலவே இந்த கோயிலிலும் 18 படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது வழியா போகணும்னா விரதம் இருந்து இருமுடி கட்டி தான் போக முடியும். கோயிலின் முகப்பில் 40 அடி உயர கொடிமரம் நிறுவப்பட்டிருக்கு. இங்குள்ள தியான மண்டபம் ஜெய்ப்பூர் ஓடுகளால் கட்டப்பட்ட விசாலமான மண்டபம். திருவிழாக்கள் மற்றும் நிகழ்வுகளில் சுமார் 1500 பக்தர்கள் இங்க தங்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. சபரிமலையை போலவே நாகராஜா, கன்னிமூல மகாகணபதி மற்றும் மாளிகைபுரத்தம்மன் சன்னதிகள் இங்க இருக்கு. அது மட்டுமின்றி ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதியும் நவகிரக சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் மண்டல பூஜைகள் மற்றும் பிரம்மோற்சவம் போன்ற பண்டிகைகள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. சபரிமலை நடத்தப்படுவது போல் 18 படி பூஜையும் இங்க நடத்தப்படுது. மாலை அணிந்து விரதம் இருந்து கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. பக்தர்கள் பலர் இங்கே இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலை யாத்திரையை தொடங்குறாங்க. இந்த கோயிலை வட சபரிமலைன்னு அழைக்கிறாங்க. சபரிமலைக்கு செல்ல இயலாதவர்கள் இங்கே வந்து இருமுடியை செலுத்துறாங்க. கார்த்திகை, தை மாதங்களில் இங்கே பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. சென்னையில பல்வேறு இடங்களில் ஐயப்பன் கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயில் சபரிமலைக்கே சென்ற உணர்வை ஏற்படுத்துது. நீங்களும் உங்க குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு சுவாமி ஐயப்பனுடைய அருளாசி பெறணும்னு நான் விரும்புறேன். நன்றி.